والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع فكلكم مسؤول عن رعيته إلى آخر الحديث الشريف وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இன்று சனிக்கிழமை மாதாந்திர பெண்கள் சிறப்பு பயானில நல்லுபதேசம் கேட்பதற்காக வேண்டி இந்த மகத்துவமான மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஈருலக நிர்பாக்கியங்களை நிறைவாக தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இப்போ நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற சிறப்புமிக்க மிஅராஜினுடைய இரவு, பரக்கத் பொருந்திய புனிதமான மிஅராஜினுடைய இரவை எதிர்நோக்கி அமர்ந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். மிஅராஜினுடைய இரவு வரக்கூடிய திங்கள்கிழமை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை, திங்கள் இரவு விடிந்தால் செவ்வாய்க்கிழமை, ரஜப மாதம் 27வது பிறை அன்று இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் மிஅராஜினுடைய இரவை அடைய எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட மிஅராஜினுடைய இரவை இந்த பரக்கத் பொருந்திய ரஜப மாதத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப மாதத்தினுடைய முதல் பிறையை நீங்கள் அடைந்ததுமே அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபுல் முரஜப் மாதத்திலும் அடுத்து வருகிற ஷஅபானுல் முஅல்லம் என்று சொல்லப்படுகின்ற மகத்தான ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்து ஓ பல்லிக்னா ரமதான், சங்கை மிக்க பரக்கத் பொருந்திய புனிதமான ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக அப்படின்னு நம்ம துஆ செய்யணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தாய்மார்களே, இப்போ நீங்கள் எல்லாருமே துஆவை வேண்டியவர்களாக கட்டாயமாக இருப்பீர்கள். துஆ செய்யுங்க ஹஸரத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பெரியவங்களை பார்த்தா துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய உறவினர்களை பார்த்தா துஆ செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான துஆவுக்கு ஆசைப்படாதவர்கள் யாருமே கிடையாது, இல்லையா? அப்படி துஆவிற்கு ஆசைப்படக்கூடிய, உற்சாகமாக வரவேற்கக்கூடிய நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த இந்த துஆவை நம்முடைய சிந்தனையில் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எல்லாரும் துஆ செய்வாங்க, நம்மளும் அந்த துஆவை செய்கிறோம். ஆனால் அந்த துஆவினுடைய அர்த்தத்தை நம்ம சிந்தித்து பார்த்துருக்குறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதை நம்ம ஆச்சரியக்குறியாக மாற்றணும். எப்படி? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். இதுதான் இந்த 3 வார்த்தையை கொண்ட இந்த ஒரு வரி துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இந்த ஒரு வரி துஆல 1000 அர்த்தங்களை பதித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நீங்களே அந்த துஆவினுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இந்த பயானை கேட்டிங்கன்னா, அந்த துஆவில் இவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கி நமக்கு சொல்லி இருக்கிறார்களே அப்படின்னு யோசித்து பார்க்கும்போதே நம்முடைய 2 கண்களிலிருந்து அப்படி கண்ணீர் வந்துடும்.
அந்த அளவுக்கு உருக்கமான மெஞ்ஞான ஒலியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த துவாவை நமக்கு கற்று தந்திருக்காங்க. பாருங்க, ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ வழங்குவாயாக அப்படின்னு துவா செய்வாங்க. பாருங்க, ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்தை கேளுங்க, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கேளுங்கன்றாங்க. அப்போ என்ன ஒரு வித்தியாசப்படுது, என்ன ஒரு வித்தியாசத்தை காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா, ரஜபு மாதம் அப்படிங்கிறது விதை போடக்கூடிய மாதம், ஷாபான் மாதம் அப்படிங்கிறது அந்த விதை போட்டு வளர்ந்து வரக்கூடிய விளைச்சலை செழிப்பாக பார்க்கக்கூடிய மாதம். ரமலான் மாதம் என்பது அந்த செழிப்பாக பார்த்த அந்த விளைச்சலை நாம் பயனடையக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய மாதம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்தை கேளுங்க, அது பரக்கத்தை கேட்கக்கூடிய மாதம். 2 மாதமுமே பரக்கத்தை கேட்கக்கூடிய மாதம். ரமலான் மாதம் இருக்குத, நீங்கள் பரக்கத்தை கேட்கணுங்கிறதையும் தாண்டி ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் என்பது அது மிகப்பெரிய வாழ்க்கையில் நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் இருக்குத, இது அல்லாஹ் நாடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ் நாடிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். இப்போ நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் நம்மளுக்கு அந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான்னு அர்த்தம், சும்மா ஒன்றும் இல்லை. அதுவே பாருங்க, எத்தனையோ நபர்கள் ரமலானை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரமலான் மாத பிறை தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஜனாசாவாகி போயிடுவாங்க. அதே மாதிரி ரமலான் மாதத்தை அடைகிற போது ஒரு சில தாய்மார்களுக்கு மாதவிடாய் காலமோ அல்லது பிரசவிடாய் காலமோ வந்துடும், நோன்பு வைக்க முடியாமல் போயிடும். அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் வேறு ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டுரும். ரமலான் மாதத்தை அடைந்தும் கூட நமக்கு அதில் ஒரு பரக்கத்தை பெற முடியாத ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டுரும் இல்லையா? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மனதில் உருக்கும் விதமாக, உதிக்கும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் பரக்கத்தை கேட்டுட்டு அந்த பரக்கத்தை வாங்கி கொண்டு வந்து புனிதமான ரமலான் மாதத்தை நீங்கள் அடையுங்க. ஏன்னா ரமலான் மாதம் இருக்குத, நீங்கள் வாங்கின அந்த ஒரு பரக்கத்தை 70 மடங்காக உங்களுக்கு ஆக்கி தரணும். நல்லா கவனிக்கணும் தாய்மார்களே, நீங்கள் ரஜப் மாதத்துலேயும் ஷாபான் மாதத்துலேயும் அல்லாட்ட பரக்கத்தை கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த ஒரு பரக்கத்து ரமலான் மாதத்தை நீங்கள் அடைகிற போது உங்களுடைய கைகளில் 70 மடங்காக, 70 பொருளாக உங்களுடைய கைகளில் வந்து இருக்கும். 70 மடங்காக அது மாறிவிடும். ஏங்க, நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கிறதையே நம்ம பெரிய சந்தோஷமாக நினைக்கும் போது டபுளோ அல்லது ட்ரிபிள்ஸோ நமக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக நினைப்போம் இல்லையா? அன்னைக்கு இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிட்ட மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் வந்து பாருங்க, எவ்வளோ தன்னுடைய கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை விசாலமாக்கி வச்சிருக்கான். 70 மடங்காக அல்லாஹ் தனாக்கி தரான் அந்த ஒரு பரக்கத்தை. அப்படின்னா அப்போ இந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுலேயும் அந்த ரமலான் மாதத்தை அடைஞ்சு நம்ம நோன்பு வச்சுட்டா, ஃபர்லான நோன்பு நிறைவேற்றிட்டா, அது எவ்வளோ பெரிய அந்தஸ்து. அதுலேயும் அந்த ரமலான் மாதத்தை அடைஞ்சு நோன்பும் வச்சு குர்ஆனையும் நம்ம ஓதிட்டா, அந்த குர்ஆனையும் பலமுறை நம்ம ஓதிட்டா எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த குர்ஆனை முழுமையாக தராவீஹ்ல இமாம் ஓதும்போது நம்ம காதுக்குள்ளே நம்ம கேட்டுட்டா எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுலேயும் வந்து அந்த குர்ஆனை கேட்கும்போது கியாமுல் லைல் என்ற தொழுகையில் 7 நாட்களுக்கு ஒரு குர்ஆன் என்று ஓதப்படுகின்ற அந்த குர்ஆனையை நம்ம காதுக்குள்ளே நம்ம கேட்டுட்டோம்னா, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க தாய்மார்கள், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்தை நீங்கள் அடைந்ததுமே
இந்த துவாவை நீங்கள் உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரங்கள் கிடைக்குமோ அப்போதெல்லாம் சொல்லி கொண்டு வாங்க. வெறும் ஃபர்லான தொழுகைக்கு மட்டும் அதுக்கு பிறகு மட்டும்தான் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா இருக்கும்போதே அந்த வர்க்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரியான துவா தான் அது. அப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு இருக்க சொல்றாங்க நம்மளை. அப்போ அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அடைகிறதுக்காக வேண்டிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பரக்கத் பொருந்திய அந்த துவாவை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் 2 மாதங்கள் முழுமையாக கேட்டு ரமலான் மாதத்தை அதே பரக்கத்தோடு அடைந்து 70 மடங்காக அந்த பரக்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதிலும் அடுத்ததாக நீங்கள் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரஜப் மாதத்தில் அல்லாஹ் தஆலா புனிதமான ஒரு இரவை வைத்திருக்கிறான். அதாவது மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ஒரு வருடத்தில் நமக்கு ஏற்படுத்தி தந்த 365 நாட்களுடைய இரவுகளும் நமக்கு பாக்கியம் பெற்றது தான். ஆனால் அந்த 365 நாட்களில் நம்ம அடையக்கூடிய இரவுகளில் நமக்கு மிக முக்கியமான பாக்கியம் வாய்ந்த மிகவும் புண்ணியமான இரவுகள் 5 இரவு. ஒன்று ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற ரமதான் மாதத்தினுடைய பெருநாளை அடையக்கூடிய இரவு, பெருநாளுடைய இரவு. அது பெருநாளுடைய பிறையை பார்க்குறோம்ல, அந்த ஷபால் மாதத்தினுடைய 1ஆம் பிறை அந்த இரவு. இரண்டாவது ஈதுல் அத்ஹா என்று சொல்லப்படுகின்ற பக்ரீத் பெருநாளுடைய இரவு, அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது இரவு. மூன்றாவது லைலத்துல் கத்ர் இரவு, இது 3வது. 4வது ரஜபு மாதத்தினுடைய இரவு, அதுதான் ரஜபு மாதத்தினுடைய 27வது பிறையில் அடையக்கூடிய மேராஜினுடைய இரவு. 5வது அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்தில் நம்ம அடைய இருக்கின்ற ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு. எப்படி 2 பெருநாளுடைய இரவு, லைலத்துல் கத்ர் இரவு, மேராஜினுடைய இரவு, ஷஅபான் மாதத்தினுடைய இரவு. இந்த 5 இரவுகள் 365 நாட்களில் நம்ம அடையக்கூடிய 365 இரவுகளில் இந்த 5 இரவுகள் மிகவும் முக்கியம் வாய்ந்த, புனிதம் வாய்ந்த, புண்ணியங்களை சேர்த்து தரக்கூடிய, நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற, அல்லாஹ் முதல் வானத்திலேயே இறங்கி வந்து நம்மிடத்தில் அடுத்த நாள் ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரை மலக்குமார்களை வைத்து கேட்கக்கூடிய மிகவும் புண்ணியமான இரவு தான் இந்த 5 இரவுகள். அந்த 5 இரவுகளில் ஒரு இரவை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை இரவு நம்ம அடைய இருக்கிறோம். அதில் நம்முடைய பள்ளிவாசலில் திங்கட்கிழமை இரவில் இஷாவினுடைய ஜமாஅத் 8:30 மணிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து மேராஜ் இரவுக்கான பயான், அதுக்கப்புறம் திக்ர் மஜ்லிஸ், அதுக்கப்புறம் துஆ அப்படின்னு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கான ஒரு ஏற்பாடு இல்லைன்னு நிர்வாக பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அது தாங்க பெண்கள்லாம் சேர்ந்து நிர்வாக பெருமக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து அனுமதி கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அது இப்போ வாங்க, இப்போ நம்ம அந்த புனிதமான இரவு, மேராஜினுடைய இரவு, அதில் நம்ம செய்ய வேண்டிய அமல்கள், மிக முக்கியமான அமல்கள் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான அமல் என்னன்னா, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு காண்பித்து தந்த ஒரு அமல் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஃபர்லான தொழுகைகளை விட்டுருப்போம், சும்மாவே விட்டுருப்போம். சும்மா ஒரு தலைவலி வரும், உடனே அந்த தொழுகையை விட்டுருவோம். சும்மா ஒரு வயிற்று வலி வரும், உடனே அந்த தொழுகையை விட்டுருவோம்.
இடுப்பு வலி வரும், தொழுகையை விட்டுருவோம். இந்த மாதிரி ஃபர்லான தொழுகைகளில் எதையெல்லாம் நீங்கள் விட்டீர்களோ அதையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்து, அல்லது அது நினைவுக்கு வரலைன்னாலும் ஏதாவது ஒரு தொழுகையை நம்ம கண்டிப்பாக விட்டுருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் நினச்சி பார்த்து அந்த தவறி போன ஃபர்லான தொழுகைகளை நாம் அந்த இரவு நேரத்தில் தொழுது, யா அல்லாஹ் நான் என்னுடைய பலகீனத்தினால நீ எனக்கு கடமையாக்கி அந்த தொழுகையை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் தவற விட்டுட்டேன், அதை நான் இப்போ நான் நினச்சி அதை நான் உனக்காக வேண்டி நான் தொழுகிறேன், இதை நீ கபூல் செய்து கொள். நான் இப்படி இந்த மாதிரியான கலா செய்து தொழக்கூடிய இந்த தொழுகையினால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் நாளை மறுமையில் ஏற்படுத்தி விடாது. எனக்கு இந்த தொழுகையை நீ கபூல் செய்து எனக்கு அதாவான தொழுகையாக என்னுடைய அமல்களுடைய பட்டியல்களில் மலக்குமார்கள் எழுதும்போது உன்னுடைய கட்டளையாக இதை அதாவாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் உன்னுடைய மலக்குமார்கள்ட்ட நீ சொல்லி, அந்த கிராமன் காத்திபீன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலக்குமார்கள்ட்ட நீ சொல்லி என்னுடைய அமல்களுடைய ஏடுகளில் அதாவான தொழுகையாகவே நீ பதிவு செய்து வைப்பாயாக. அது இந்த புனிதமான இந்த மேராஜ் இரவினுடைய அந்த பரக்கத்தின் பொருட்டால் எனக்கு அது போன்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தல் புரிவாயாக அப்படின்னு அந்த இரவிலிருந்து ஃபஜ்ரினுடைய நேரம் உதயமாகின்ற வரை நம்ம எந்தெந்த தொழுகையெல்லாம் தவற விட்டோமோ அந்தந்த தொழுகையெல்லாம் நம்ம நினச்சி வருந்தி கண்கள்லேருந்து கண்ணீரை ஒடிச்சு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் அந்த துவா அந்த நாளினுடைய அந்த இரவினுடைய பரக்கத்தின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் எல்லாம் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். இப்போ இது மாதிரியான இரவுகளில் ஒரு சில இடங்களில் தஸ்பீஹ் தொழுகையும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் தஸ்பீஹ் தொழுகை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம தஸ்பீஹ் தொழுகை பராத் இரவுல தான் நம்ம தொழ வைப்போம். இந்த மேராஜனுடைய தினத்தில் நம்ம பயானு, திக்ர் மஜ்லிஸ், துஆ அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஏன்னா அது இன்ஃபிராதி அமல் என்று சொல்லப்படுகின்ற தனித்தனியாக செய்ய வேண்டிய, தனித்தனி நபராக செய்ய வேண்டிய அமல்களாக அது இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த அமலை இது போன்ற அமைப்பில் நம்ம விட்டுருவோம். ஏன்னா இஜ்திமாஇ அமல் அல்ல, அது இன்ஃபிராதி அமல். இன்ஃபிராதினா தனித்தனி நபராக செய்யக்கூடிய அமல். இஜ்திமாஇ அமல்னா ஒன்று கூடி எல்லோரும் ஒன்றாக இருந்து ஜமாஅத்தாக நிறைவேற்றக்கூடிய அமல். அது இஜ்திமாஇ அமல், இது இன்ஃபிராதி அமல். அந்த அடிப்படையில் தான் நம்ம அமல் செய்கிறோம். இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அமல்கள் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நேரத்தில் இந்த மாதிரி தவறிவிட்ட தொழுகைகளை நம்ம முதல்ல கதா செய்கிறது. ரெண்டாவது தஸ்பீஹ் தொழுகை. தஸ்பீஹ் தொழுகைக்கான முறை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லித்தரப்பட்டிருக்கு. அந்த விதத்தை ஞாபகம் வச்சிருக்கிறவங்க அந்த முறையில் தஸ்பீஹ் தொழுகையை தொழுது கொள்ளலாம். அல்லது என்னிடமே உங்கள்கிட்ட அந்த தஸ்பீஹ் தொழுகைக்கான அந்த விளக்கத்தை நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் நீங்கள் அந்த செல்ஃபோனில் நம்ம கேட்டுக்கலாம். அல்லது அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசியே அனுப்பிச்சிருங்க ஹஸரத் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்ம செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறதுனால அதை நம்ம அந்த முறையை அப்புறம் வச்சுக்குவோம். சரி, மூணாவது அமல் என்ன அப்படின்னு கேட்டால் திக்ருகள் அதிகமாக செய்யணும். திக்ருகளில் மிக முக்கியமான திக்ருகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், லா இலாஹ இல்லா அன்த ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லா அன்த ரப்புல் அர்ஷில் அஸீம். இந்த 3 திக்ரை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று, லா இலாஹ இல்லா அன்த ரப்புல் அர்ஷில் அஸீம். ரெண்டாவது என்ன சொன்னோம்? ரெண்டாவது லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அப்படின்ற இந்த திக்ரு. இந்த 3 திக்ரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நிறைய திக்ருகள் இருக்குது.
இந்த 3 திக்ரு மிக முக்கியமாக இந்த ரஜப் மாதத்துல 27வது பிறையில் நம்ம ஓதி அல்லாஹ்வை புகழ்ந்து நம்ம கேட்டோம்னா அது அந்த இடத்துல வந்து உடனே அந்த துஆ கபூல் ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான திக்ருகள். சரி, அதுக்கப்புறம் 4வது அமல் என்ன அப்படின்னு கேட்டால் ஸலவாத்து அதிகமாக ஓதும். ஸலவாத்து அதிகமாக நம்ம ஓதக்கூடிய ஒரு அமலாக நம்ம வச்சுக்கணும். ஸலவாத்துக்கு வந்து கணக்கே இல்லை. ஸலவாத்துக்கு கணக்கே இல்லை. அந்த ஸலவாத்து வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு பயான்லையும் தொடக்கும் போது நம்ம சொல்லக்கூடிய அந்த 3 ஸலவாத்து, முதல் ஸலவாத்து ஸலாத்தே ஆயிஷா, 2வது ஸலவாத்து ஸலாத்து தரூது ஷரீஃப், 3வது ஸலாத்து வந்து ஸலாத்து திப்பில் குலு. இந்த 3மே வந்து ரொம்ப முக்கியமானது. நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, நம்முடைய வாழ்வாதாரங்களுக்கும் சரி, நம்முடைய எல்லா விதமான நடைமுறைகளுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒத்து போகக்கூடிய இந்த 3 ஸலவாத்து. இந்த 3 ஸலவாத்தையே நீங்கள் வந்து அதில் வச்சுக்கலாம். அதுலேயும் சில பேர் வந்து ஸலாத்துன் துன்ஜீனா அப்படின்னு ஒரு ஸலவாத்து இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் நீண்டமாக வரும். ஒரு 10 வரியிலையோ அல்லது 8 வரியிலையோ வரும். ஸலாத்துன் துன்ஜீனா அதையும் நம்ம ஓதுவோம். அதே மாதிரி ஒரு சில ரொம்பவும் எப்போவுமே ஸலவாத்து ஓதி பழக்கம் உள்ள தாய்மார்கள் வந்து ஸலாத்து தாஜ் அப்படின்னு இருக்குது. ஸலாத்து தாஜ் நீங்கள் யூடியூப்பில் அல்லது மற்ற கூகுள்லாம் நீங்கள் அடித்து பார்த்தீங்கனாலே வந்துடும். ஸலாத்து தாஜ் ஓதணும்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப பவர் கொடுக்கும். ஏன்னா ஸலாத்து தாஜில் தான் மேராஜ் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பயணத்தை மேற்கொண்டாங்க, எந்த மாதிரியான வாகனத்தை அவங்க மேற்கொண்டாங்க, அந்த வாகனத்தில் எதையெல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்க வெளிவரும்போது என்ன ஒரு அன்பளிப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லாமே ஸலாத்து தாஜில் இருக்கு. அது ஸலாத்து தாஜ் வந்து ரொம்ப பவரான ஸலவாத். இந்த மாதிரியான நம்ம எப்பவும் ஓதக்கூடிய அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய ஸலாத் தரூது ஷரீஃபு, ஸலாத்தே ஆயிஷா, ஸலாத்து திப்பில் குலூபு, ஸலாத்துன் துன்ஜீனா, அதே மாதிரி ஸலாத்து தாஜ், இதெல்லாம் ஓதலாம். அதே மாதிரி நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறுவதற்கு ஸலாத்துன் நாரியா அப்படின்னு நம்ம ஓதலாம். அது மரப்பாடம் இருக்கிறவங்களுக்கும் அதையும் ஓதலாம். சரி, ஆக மொத்தம் இது மாதிரியான ஸலவாத்துகளை நம்ம அதிகமாக ஓதுவதற்குண்டான ஒரு நடைமுறையை அந்த மேராஜினுடைய இரவில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள், உலமா பெருமக்கள், மார்க்க அறிஞர்கள் இவங்களாம் நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ அந்த வகையில் இந்த மாதிரியான ஸலவாத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தி கொள்ள நம்ம வந்து முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. சரிங்களா? பக்கத்து வீட்டில் என்னமோ போட்டு மிஷினை போட்டு பண்ணுறாங்க போல். யாராவது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அந்த மிஷின் இது வந்து ஒரு 12:30 வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப அது நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். பயான் பண்ணுறதுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். சரி, இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த மாதிரி 5 அமல்களை நம்ம முக்கியமாக இந்த ரஜபினுடைய 27வது பிறையான மேராஜினுடைய இரவில் நாம் செய்யக்கூடிய அமலாக நாம் வைத்துக்கொள்வோம். சரி, இப்போ இதில் ஒரு சில நபர்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, புனிதமான மேராஜினுடைய இரவாக இருக்குத, நம்ம அந்த இரவை அடைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் பகலில் நம்ம நோன்பு வைக்கலாமா அப்படின்ட்டு ஒரு சில நபர்களுக்கு அது மாதிரியான ஒரு சந்தேகம், அது மாதிரியான ஒரு கேள்வியும் நமக்கு மனசில் வந்து கேட்க தோன்றும். அதுக்கு வந்து குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க. என்னன்னா, மேராஜ் இரவாக இருந்தாலும் சரி, மற்ற புனிதமான இரவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளுக்கும் எல்லாருமே ஒன்று கூடி செய்யக்கூடிய இஜ்திமாஇ அமல் என்று ஒன்று கிடையாது. எல்லாருமே தனித்தனியாக செய்யக்கூடிய அமல்கள் தான் வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இன்ஃபிராதியாக தனித்தனியாக ஒவ்வொரு நபரும் இந்த அமல்களை அவங்க செய்து கொள்ளலாம். அதுதானே தவிர இதில் வந்து ஒன்று கூடி செய்வதற்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் காலப்போக்கில் கியாமத்து நாள் நெருங்க
அமல்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அமல்கள்லாம் நம்மிடத்துல ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த அமல்கள்லாம் குறைய குறைய என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படிப்பட்ட ஒரு இரவை நம்ம இந்த மாதிரியான முறையில கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயமே நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு தெரியாமலேயே போயிடுச்சு. காலப்போக்கில் இது மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு அந்த இன்ஃபிராதி தனித்தனியாக செய்யக்கூடிய அமல் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டதுனால எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்யாமலேயே போயிடுவாங்க. அப்போ அந்த அமல் எல்லாரிடத்துலையுமே இல்லாமலேயே போயிடுச்சு, ஒரு விடுபட்டு போயிடுச்சு. சரிங்களா? இப்போ அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் சேர்த்து நீங்க அமல் செய்ய வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது அது இந்த காலகட்டத்திற்கு தோதுவாக சொல்லப்பட்ட அமல். இந்த காலகட்டத்திற்கு தோதுவாக சொல்லப்பட்ட அமல். அதுல கட்டாயமா எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் தனித்தனியா செய்ய வேண்டிய அமல் தான். ஆனா தனித்தனியா செய்யுங்கன்னு சொன்னா யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்கள இப்படியாவது ஒரு அமலை செய்ய வச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒரு சில பள்ளிவாசல்கள்ல தஹஜ்ஜுது வரைக்கும் எல்லா விதமான அமல்களையும் செய்ய வச்சு அவங்களுக்கு சாப்பாடும் போட்டு நிறைய விஷயங்கள்லாம் நடைபெறுது. இதுவெல்லாம் இந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நடைபெறுதே தவிர மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற விதத்தில் இது செய்யப்படலை. இது நல்ல எண்ணத்தின் அடிப்படை. என்னன்னா தனித்தனியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட்டோம்னா யாருமே பள்ளிக்கு வர்றதே பெரிய விஷயம். இதில் வேற இந்த நைட்டு ஃபுல்லாக முடிச்சவங்க அமல் செய்ய போகிறாங்களா? யாரும் அமலும் செய்ய மாட்டாங்க. சரி, வீட்டில் போய் உட்கார்ந்து அமல் செய்வாங்களா? அதுவும் இல்லை. இப்படி அமலே இல்லாமல் அந்த புனிதமான இரவு எல்லாருக்கும் கழிவதற்கு பதிலாக ஏதாவது ஒரு அமலை செய்ய வச்சு அனுப்புவோமே, இதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை உணர்ந்து இந்த காலகட்டத்திற்கு தோதுவாக ஒரு சில பள்ளிவாசல்கள்ல அது மாதிரியான அமல்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் உருவான விஷயம்தான் மேராஜினுடைய நோன்பு. அந்த அடிப்படையில் உருவான விஷயம்தான் மேராஜினுடைய நோன்பு. மேராஜினுடைய நோன்பு நீங்க வச்சு நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனா அது சுன்னத்தா, அது வாஜிபா, அது ஃபர்தா என்று கேட்டா வாஜிபோ ஃபர்தோ சுன்னத்தோ அல்ல. அப்ப அது என்ன நோன்பு? மேராஜினுடைய நோன்பு மார்க்கத்தில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா அதுக்கு பேர் முபாஹ். அதுக்கு பேரு முபாஹ். செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, செய்தால் தப்பில்லை. நல்லா விளங்கிக்கணும் தாய்மார்களே. முபாஹான அமல் அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்டா, செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, செய்தால் தப்பில்லை. அப்படிங்க, செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது கிடையாது. கட்டாயமா நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. சரி, செஞ்சா தப்பா? தப்பும் இல்லை. அப்ப என்ன? நன்மைக்குரிய அமல், அவ்வளவுதான். இதான் நம்ம விளங்கணும். முபாஹ்னா மார்க்கத்தில் முபாஹான விஷயம் அப்படின்னா என்னன்னா செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, செய்தால் தப்பில்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமல் தான் அந்த மேராஜினுடைய நோன்பு. இது ஏன் இவ்வளவு துல்லியமாக உங்களுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, நம்ம கடந்த வருடம் இது போன்றே நம்ம ரஜப் மாதத்தினுடைய அமலை சொல்கிற போது நம்ம நோன்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தையே நம்ம கொண்டு வரல. ஆனால் ஒரு சில தாய்மார்கள், அதே மாதிரி ஒரு சில நம்முடைய பள்ளியில் தொழக்கூடிய வணக்கசாலிகள், ஆபிதீன்கள் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, அஜத்தி இப்படி சொல்லிட்டாரா, அஜத்தி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்களாவே பரப்பி விட்டு, என்னங்க அஜத்தி இப்படிலாம் சொல்லிட்டீங்களாமே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் குடும்பத்துலேயும் ஆலிம் சாக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்கள் குடும்பத்துலேயும் பெரிய பெரிய ஆலிம்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் சொல்லலை, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நம்ம அப்படி சொல்லலையே, நான் பேசின அந்த பதிவும் இருக்குது என்கிட்ட அப்படின்னு அந்த பதிவையும் அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க அதை கேட்ட உடனே அப்போ தான் அவங்க அந்த விஷயத்துக்கான உண்மை நிலையை, உண்மை விபரத்தை அப்போ தான் அவங்க விளங்குறாங்க. அப்போது கேட்டவங்க அந்த மாதிரியான எண்ணத்தோடையே கேட்கறதுனால அஜத் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு விளங்கிடலாம். நம்ம சொல்ற அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, மேராஜினுடைய நோன்பு அப்படிங்கிறது மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை.
அதனால மெஹராஜினுடைய நோன்பு சில பேர் வைக்கிறாங்கல்ல, அது வச்சா தப்பா? தப்பில்லை. சரி, வைக்க வேண்டும் என்று கட்டாயமா? கட்டாயமும் இல்லை. இதான் மார்க்கத்தினுடைய சட்டத்தை தெளிவான முறையில் விளங்கணும். அதில் தெளிவான முறையில் விளங்கினவங்க அந்த விஷயத்தின்படி போயிடுறாங்க. தெளிவில்லாமல் விளங்குறவங்க தான் அதில் ஒரு விவரம் இல்லாமல் அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்கிறார்கள், மற்றவரிடத்திலே அதை பரப்பிக் கொள்கிறார்கள். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய அயப்பாக்கம் தாய்மார்கள்லாம் நம்ம அப்துல் ரஹ்மான் அஜத்துக்கு உடைய விளக்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ அதில் உங்களுக்கு பலமாக தெளிவான முறையில் நீங்கள் அதை விளங்கி ஆகணும். சரிங்களா? மேராஜினுடைய நோன்பு என்பது மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. வைத்தாலும் தப்பில்லை, வைக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. வைத்தால் நன்மை, இல்லைன்னா விட்டுரு. உனக்கு அந்த நோன்பு வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணுதான், விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீ வைக்காதுன்னு சொல்லாதீங்க. யார் நோன்பு வைக்கிறாங்களோ பயபக்தியோட தத்துவாவோட அவங்கள்ட்ட போய் நீங்க நோன்பு வைக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன் அவங்கள அமல் செய்யறதை நீங்க தடுக்கிறீங்க? நீங்க அமல் செய்ய உங்களுக்கு முடியலைன்னா நீங்க அந்த விஷயத்தை அப்படியே இருந்துக்கங்க. அது உங்களுக்கும் அல்லாவுக்கும் ஆச்சு. நோன்பு வைக்கிறவங்கள போய் வைக்காதீங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. அப்போ நீங்க ஒரு நல்ல அமலை செய்யறதை நீங்க தடுத்துட்டீங்கன்ற ஒரு குற்றம் உங்களுக்கு உண்டாகும். அதனால இந்த விளக்கத்தை தெளிவான முறையில் தாய்மார்கள் இந்த நல்ல நேரத்தில் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ இதுவெல்லாம் ரஜபு மாதம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயம். இன்னும் ரஜபு மாதத்துல இன்னும் சில 5-6 தினங்கள் தான் இருக்குது. தாய்மார்கள் எல்லாருமே இந்த நாட்களை துவாவுக்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்களுடைய மனசுல என்னென்ன ஹாஜத்துக்கள் இருக்கிறதோ அத்தனை ஹாஜத்துகளையும் இந்த ரஜபு மாதத்தினுடைய ஒரு சில தினங்களுக்கு மிஞ்சி இருக்குது. அந்த தினங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நிறைய அமல்கள் செஞ்சு அந்த இடத்துல நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா கட்டாயமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். அதுலேயும் குறிப்பாக நான் உங்களுக்கு கடந்த மாதம் முனாஜாத்தே மக்பூல் அப்படிங்கிற ஒரு கிதாபை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக நான் கொடுத்தேன். இந்த அன்பளிப்பாக கொடுத்த இந்த கிதாபை நீங்கள் எல்லாரும் கரெக்டாக நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஓதி வரீங்கன்றதையும் நான் கேள்விப்பட்டேன். அப்படி யாரும் இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னா அதை முழுமையாக நீங்கள் ஆரம்பித்து அந்த அமலை செய்யுங்க. அல்லாஹ் ஈருலக நற்பாக்கியத்தை நிரப்பமாக அதில் வச்சிருக்கான். ஏன்னா அந்த முனாஜாத்தே மக்பூலில் சொல்லப்பட்ட துவாக்கள் எல்லாமே குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். முனாஜாத்தே மக்பூலில் இருக்கக்கூடிய எல்லா துவாக்களுமே குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆதாரமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதுதான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதனால நீங்க அந்த அமலை செய்து அது மாதிரி அஸ்மாவுல் ஹுஸ்னாலாம் ஓதி நீங்க துவா செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுடைய துவாக்கள்ல அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை உண்டாக்கி தருவான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அது போன்ற ஒரு அமலை நாம் செய்து இந்த ரஜபு மாதத்தினுடைய முழுமையான நன்மையை பரிபூர்ணமாக நாம் அடைவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சரி, இப்போ அடுத்த விஷயம், ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன, நம்ம நாளைக்கு இந்திய நாட்டினுடைய குடியரசு தினத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்திய நாட்டினுடைய குடியரசு தினத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்திய நாட்டினுடைய குடியரசு தினத்தை முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய நம்ம கொண்டாடலாமா அப்படின்னா, இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு மிக மிக தகுதியுடையவர்கள், மிக மிக உரிமை உள்ளவர்கள் முஃமினான முஸ்லிமான மக்களாகிய நாம் தான். இந்துக்களோ கிறிஸ்டியன்களோ இவங்கெல்லாம் அடுத்த அந்தஸ்துல தான் இருக்கிறாங்க. முதல் அந்தஸ்து பெற்றவங்களே நம்ம தான். அந்த நாளை கொண்டாடணுங்கிறது, அந்த நாளை குடியரசு தினத்தை கொண்டாடணுங்கிறதுக்கு உண்டான உரிமை உள்ளவங்கள முதல் அந்தஸ்து பெற்றவங்க நம்ம தான். ஏன்னா இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை அடைவதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய பட்டியல்ல 90% இந்த சுதந்திரத்திற்காக போராடிய போராட்ட வீரர்கள், போராளிகள் 90% மக்கள் முஃமின்களாகத்தான் முஸ்லிம்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள்.
இது எல்லாமே வந்து இந்தியா கேட்டு, அந்த பாம்பே கேட்லலாம் எல்லாமே இவங்களுடைய பேர் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேட்டு வந்து ஒரு நினைவு சின்னமாகவே பாதுகாக்கப்பட்டிருக்கு. அங்கே சென்று பார்த்தவங்க இந்த பேரெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை 1947ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம அந்த இந்திய சுதந்திரத்தை நாம் அடைந்தோம். இந்திய சுதந்திரத்தை அடைந்ததற்கு பிறகுதான் நம்முடைய முன்னோர்கள் யாரு, முகமது அலி ஜின்னா, காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, டாக்டர் அம்பேத்கர், இப்படியாக எத்தனையோ பெரிய மக்கள்லாம் வந்து ஒன்றிணைந்து சுதந்திரத்தை வாங்கியதற்கு பிறகு எல்லாரும் ஒரு மீட்டிங்கில் உட்கார்ந்தாங்க, ஒரு சபையில் உட்கார்ந்தாங்க. எல்லாம் சபையில் உட்கார்ந்து எல்லாரும் பேச்சு ஆரம்பிக்கும் போது இப்போ காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து எழுந்திருச்சு சொன்னாங்க. அப்போ அந்த சபையில் வந்து அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து ரவீந்திரநாத் தாகூர் கவிஞர் அவரும் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு சபையில் அப்போது காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாகவும், முகமது அலி ஜின்னா அவங்க மூலமாகவும், அதே மாதிரி சில மௌலவிகளுடைய பேரும் வந்து அதில் வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் உட்காந்து பேசும்போது, நம்ம எப்படியோ நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், முகலாய பேரரசர்கள் எல்லாம், ஹைதர் அலி, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மாதிரி சிராஜ் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மாதிரி நிறைய நபர்கள் இந்த இந்திய நாட்டுக்காண்டி ரத்தங்களை சிந்தி அவங்க வந்து இந்திய நாட்டினுடைய மண்ணில் அவங்க தங்களுடைய உயிரையே அர்ப்பணித்து இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்திருக்கிறாங்க. அதில் மாற்று மதத்தினர்களான இந்துக்களும் இருக்காங்க, கிறிஸ்டியர்களும் இருக்காங்க. அவங்களாம் 10% தான். இந்த 10% இருக்கக்கூடிய இந்த இந்து மக்களும் அந்த கிறிஸ்டியர்களும் இன்னைக்கு வந்து நம்ம தான் வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆன பேச்செல்லாம் வந்து நிறைய இடத்துல நடைபெறுது. நம்முடைய பிள்ளைங்களுடைய பாட புத்தகங்களிலேயும் அது வந்து கையாண்டல் செய்யப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சரி சரி, இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன கேட்கணும், தாய்மார்கள் ஆகிய நம்ம மிக முக்கியமாக இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இந்திய நாட்டினுடைய குடியரசு அப்படிங்கிற அந்த குடி உரிமை வழங்கப்பட்ட அந்த நாள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்போ இவங்கெல்லாம் அந்த சபையில் கூடி பேசுனாங்கல்ல, அப்படி பேசும்போது அதில் ஒருத்தர் வந்து எழுந்திருச்சு சொன்னார், நம்ம வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் ரொம்ப காயப்பட்டு போராடி இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்துட்டாங்க. இப்போ வாங்கி இந்த சுதந்திரத்தை நம்ம வாழ்கிற வரைக்கும், நம்முடைய பிள்ளை செல்வங்கள், நம்முடைய சந்ததியினர்கள் வாழ்கிற வரைக்கும் இதை தக்க வச்சுக்கணும்னா, இந்த தக்க வைத்துக் கொள்ளும் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு உள்நாட்டு விவகாரங்கள்ல நம்ம சட்ட வரைவுகளை நம்ம கொண்டு வரணும். உள்நாட்டு விவகாரங்கள்ல சட்ட வரைவுகளை நம்ம கொண்டு வரணும். உள்நாட்டு விவரங்கள்ல சட்ட வரைவுகளை நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன்னா, நம்ம வெளியே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரங்களை, ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம அவங்கள வேரோடு பிடுங்கி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆனால் இந்த இந்திய நாட்டுக்குள்ள நிறைய கருப்பு ஆடுகள் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. கருப்பு ஆடுகள் அதாவது நமக்கு எதிரிகள், உள்ளுக்குள்ளேயே காட்டி கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க இல்லையா, எதிரிகள்கிட்ட காட்டி கொடுத்து சம்பாதிப்பாங்க பாருங்க, 2ஆம் நம்பர் பிஸ்னஸ், அந்த மாதிரி காட்டி கொடுத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள். அதில் வந்து தமிழில் வேறு மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி சரி, இப்போ இந்த மாதிரி நிறைய கருப்பாடுகள்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கருப்பாடுகளை எல்லாத்தையும் நம்ம களம் காணணும், அவங்களை எல்லாத்தையும் கலைந்தெறியணும். எரிஞ்சாதான் இந்த சுதந்திரத்தை நம்முடைய சந்ததியினர்களுக்காக வேண்டி நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியும். அந்த சட்ட வரைவுகளை நம்ம இப்போ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சபையில் பேசி ஆலோசிக்கப்பட்டுச்சு. அப்போ தான் டாக்டர் அம்பேத்கர் அவங்க வந்து எழுந்திருச்சு சொன்னாங்க. அவங்க தான் அந்த நேரத்தில் சட்ட மாமேதை. அவங்க தான், நான் வந்து அந்த சட்ட வரைவுகளை
என் போன்ற மேதைகளை நான் வச்சு நான் அந்த சட்ட வரைவுகளை கொண்டு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதன்படி அந்த நேரத்திலும் அவங்களுக்கு வந்து அந்த உரிமையும் கொடுத்தாங்க அந்த பெரியவங்க. இந்த நேரத்தில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், மத்திய அரசாங்கத்தின் மூலமாக பாராளுமன்றத்தில் இவங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, அழைப்பு கொடுக்கப்படுது. அப்படி அழைப்பு கொடுக்கும்போது ஒவ்வொரு மதத்திலேயும் ஒவ்வொரு கோட்டாக்கள், மொத்தம் 8 பேர். இப்போ வந்து முஸ்லீம் மக்களில் 8 பேர், இந்து மக்களில் வந்து ஒரு 8 பேர், கிறிஸ்டியன்களில் ஒரு 8 பேர், இப்படியாக 8 8 8 ஆக மொத்தம் 24 பேர். இந்த 24 பேரும் வந்து அந்த பாராளுமன்றத்தில் உள்ள ஆட்சியாளர்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்படுது. அப்போ அழைப்பு கொடுக்கப்படுறதுல டாக்டர் அம்பேத்கர் தானே சட்டமாமேதை. இப்போ அவங்கள தானே மிக முக்கியமாக முன்னாடி கொண்டு வரணும். ஆனால் இந்து மக்களும் சரி, அதே மாதிரி கிறிஸ்டியன்களும் சரி, யாருமே டாக்டர் அம்பேத்கரை தங்களில் ஒருவராக நினைக்கவே இல்லை. எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் முஸ்லீம் மக்கள்லேருந்து ஆலோசனை பண்ணி, நம்ம 8 பேரில் ஒருத்தரா நம்ம டாக்டர் அம்பேத்கரை நம்ம வைப்போம், அந்த மாதிரி ஒரு சட்ட மாமேதை நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆலோசித்து முஸ்லீம் மக்கள் உடைய 8 பேருடைய கோட்டாவில் டாக்டர் அம்பேத்கரையும் சேர்த்து 8 பேர் கொண்ட குழு போகிறாங்க. அப்போ தான் டாக்டர் அம்பேத்கர் வந்து நெகிழ்ந்து போனார். ரொம்ப அப்படி ஆனந்த கண்ணீரே வடிச்சிட்டார். பரவாயில்ல, நம்ம எந்த ஒரு மார்க்கம் நம்மளை சேர்க்காதுன்னு நம்ம நினைச்சோமோ அந்த மார்க்கத்தோடு தான் இப்போ நம்ம சேர்ந்து போகிறோம். எந்த மதம் நம்மளை இணைச்சிக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அந்த 2 மதமும் நம்மளை வந்து தூக்கி எறிஞ்சிருச்சு அப்படின்னு விளங்கிக்கிட்டு அவர் வந்து சட்ட வரைவுகளை தயார் பண்ணி போகிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஆலோசிக்கப்பட்டு இந்த சட்ட வரைவுகளை அந்த பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு கபூல் செய்யப்படுது. எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. எல்லாரும் ஏகமனதாக அதை எல்லாருமே யோகோபித்த வண்ணம் எல்லாரும் கையெழுத்திட்டு அதை ஏற்றுக்கிறாங்க. அதன்படி இந்த இந்திய நாடு 1950ஆம் வருடம் 1950ஆம் வருடம் ஜனவரி 26ஆம் நாள் 1950ஆம் வருடம் ஜனவரி 26ஆம் நாள், அதாவது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடைய போகிறது நாளைக்கு இல்லையா? இப்போ அந்த வகையில் அந்த நாளில் தான் இந்த இந்திய நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய முறை குடியரசாக இருக்கும் அப்படின்னு அப்போ தான் குடியரசாக இந்த இந்திய நாட்டினுடைய அரசை அறிவிக்கப்பட்டது. 1950 ஜனவரி 26. அதிலிருந்து தான் நம்ம வந்து குடியரசு தினத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடி வந்து இப்போ 2025ஆம் வருடத்தில் நம்ம இருக்கோம். அப்படின்னா மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 75 வருடங்கள் ஆச்சு. ஆனால் தான் நாளைக்கு குடியரசு தினம் அப்படிங்கிறது, குடியரசினுடைய வருடம் 25 வருடங்கள் அப்படின்னு எல்லா போஸ்டர்லேயும் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்திய நாட்டினுடைய குடியரசு தினம் 75வது குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வகையில் இந்திய நாடு வந்து குடியரசாக அந்த நாளில் தான் வந்து அறிவிக்கப்பட்டது. அந்த நாளில் தான் நம்ம வந்து நாளைக்கு கொடியேற்றி அதை கொண்டாட போகிறோம். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த குடியரசு இப்படி வரணுண்டு மார்க்க வல்லுநர்கள் அந்த காலத்து சட்ட மேதைகள் எல்லாம் ஏன் முடிவு செஞ்சாங்க? வேறு எதுவும் அரசு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் வரக்கூடாது, குடியரசாகத்தான் இருக்கணும். குடியரசாக இருந்தால் தான் மக்கள் அனைவரும் வாழ முடியும். மதச்சார்பற்ற ஒரு நாடாக, ஜனநாயக நாடாக இந்த இந்திய நாடு பயணிக்கும். இந்த இந்திய நாடு குடியரசாக இல்லை, வேறு ஏதாவது ஒரு அரசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்வதற்கு நமக்கு வந்து வாழ்வாதாரங்கள் கிடைக்காமலேயே போயிடும் அப்படிங்கிறது தான் முடிவு. சரி, இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, அல்லாஹ் எதை விரும்புகிறார்? அல்லாஹ் எதை விரும்புகிறார்? குடியரசை அல்லாஹ் விரும்புகிறானா? முடியரசை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார்?
குடியரசுனா மக்களால் மக்களுக்காக மக்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கப்படுவதுதான் குடியரசு. முடியரசு அப்படின்னு சொன்னா வாழையடி வாழையாக மன்னராட்சி புரிவது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ மன்னராக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய இறப்பிற்கு பிறகு என்னுடைய மகன் மன்னராக வருவார். என்னுடைய மகனுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு என்னுடைய பேரப்பிள்ளை மன்னராக வருவார். இப்படியாக வாழையடி வாழையாக ஒரே குடும்பம் மட்டுமே ஆட்சி செய்யக்கூடிய மன்னர் ஆட்சி தான் முடியரசு. இந்த முடியரசை அல்லாஹ் விரும்புகிறானா? குடியரசை அல்லாஹ் விரும்புகிறான். அதுபோல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குடியரசை விரும்புகிறார்களா அல்லது முடியரசை விரும்புகிறார்களா? இஸ்லாம் எதை விரும்புகிறது அப்படிங்கிறத இந்த நல்ல நேரத்தில் நம்ம உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இஸ்லாம் நமக்கு குடியரசை தான் விரும்புகிறது, முடியரசை விரும்பவில்லை. வாழையடி வாழையாக ஆட்சி செய்யக்கூடிய மன்னராட்சி முறையை இஸ்லாம் விரும்பவில்லை. இஸ்லாம் குடியரசை தான் விரும்புகிறது. மக்களால் மக்களுக்காக மக்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த குடியரசை தான் இஸ்லாம் விரும்புகிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த உலகத்தினுடைய ஆட்சியை செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனுக்கு ஆட்சி கொடுக்கணும்னு விரும்பிட்டா அவனுக்கு ஆட்சி அல்லாஹ் தஆலா கண்ணியமாக கொடுப்பான். அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஆட்சியை கொடுத்து கேவலப்படுத்தணும்னு நினைச்சா அதே மாதிரி அவனுக்கு ஆட்சியை கொடுத்து அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துவான். அல்லாஹ் ஒருத்தன்கிட்ட ஆட்சியை பிடுங்கணும்னு நினைச்சா அதுவும் அல்லாஹுக்கு மட்டும்தான் முடியும். அல்லாஹ் ஒருத்தனுக்கு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைச்சா அதுவும் அல்லாஹுக்கு மட்டும்தான் முடியும். எல்லா விதமான நலன்களும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் 3வது ஜுஸுல சூரத் ஆல இம்ரான்ல வரக்கூடிய குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ் நம்முடைய எஜமானன், அவனுடைய அடிமைகள் தான் நம்ம. அவனுடைய அடிமைகளாகிய நமக்கு அல்லாஹ் குடியரசை தான் விரும்புகிறானே தவிர முடியரசை அல்லாஹ் தஆலா விரும்பவில்லை. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இஸ்லாத்தை மக்காவிலையும் மதீனாவிலையும் கொண்டு உலகம் முழுவதற்கும் அதை பரவச் செய்து நல்ல முறையில் அவங்க நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு அடுத்து அவங்களுடைய மகனார் யாராவது ஆட்சியில் வந்திருக்காங்களா? நீங்கள் வரலாற்று ஏடுகளில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்கும்போதே நபி அவர்களுக்கு பிறந்த 2 மகன்களுமே இப்ராஹிம் காசிம் என்று சொல்லப்படக்கூடிய 2 மகன்களுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்கிற போதே வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பிறந்து ஒரு சில மாதங்கள்லேயே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அப்படிதான் வரலாற்று ஏடுகளில் நமக்கு வருது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நபி அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா முதல் உரிமை பெற்றவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய 2 மகன்கள் ஹசன் ஹுசைனா. ஹசனா ஹுசைனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இவங்க தான் நபி அவர்களுக்கு பிறகு ஆட்சியில் அமர்ந்தாங்களா? இல்லை. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு யூத பெண்மணியினுடைய விருந்தில் அந்த யூத பெண்மணி விஷத்தை கலந்து ஒரு உணவை கொடுத்தது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க விருந்தினுடைய அடிப்படையில் அதை சாப்பிட்டாங்க. அந்த நேரத்திலே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா நம்ம ஒவ்வொரு முஹர்ரம் மாதத்துலேயும் கர்பலா அப்படிங்கிற அந்த வரலாற்று ஒரு சித்திரத்தை நம்ம பார்ப்போம். அந்த கர்பலா என்ற இடத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்படியாக நபியோருடைய பேரப்பிள்ளைகளும் சரி அங்கே ஆட்சிக்கு வர முடியல. இப்படியாக நபியோருடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பிறகு ஆட்சியில் வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாருமே பாருங்க நபியோருடைய வாரிசுகள் கிடையாது. நபியோருடைய வாரிசுகள் கிடையாது.
இப்போ இவங்களுக்கு பிறகு ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பிறகு ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பிறகு அப்பாசியா கலீஃபாக்கள், உமவியா கலீஃபாக்கள், இது மாதிரி நீங்கள் வரலாற்று ஏடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே பாருங்கள், மக்களால் மக்களுக்காக மக்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து வரலாற்று ஏடுகளில் நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா, இஸ்லாம் குடியாட்சியை தான் விரும்புகிறதே தவிர முடியாட்சியை விரும்பவில்லை. அந்த வகையில் அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் நம்முடைய முகலாய பேரரசர்கள். இந்திய நாட்டுக்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் இன்னுயிரையும் அர்ப்பணித்த ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா ஆங்கிலேயர்கள்ட்ட? ஒன்றை நான் எதிர்த்து நான் வாழக்கூடிய 2 நிமிடம், உன்னை நான் ஆதரித்து வாழக்கூடிய 200 வருடங்களை விட எனக்கு சிறப்பானதாக நான் காண்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி? உன்னை நான் ஆதரித்து நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய 200 வருடங்களை விட உன்னை நான் எதிர்த்து 2 நிமிடங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதுதான் சிறப்பான பொற்காலமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய ஒரு மாவீரர் ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி. இன்னைக்கும் லண்டன் மியூசியமில் அவங்க மேலே இருக்கிற மாதிரியும் ஆங்கிலேயர்களை கீழே போட்டு அவங்க குப்புறப்படுத்த அவங்கள மிதிக்கிற மாதிரியும் இன்னைக்கும் லண்டன் மியூசியத்தில் அந்த அவங்க இருக்கும்போது அவங்க தைரியமாக போரிட்ட அந்த விஷயத்தை அப்படியே காட்சியாக அவங்க வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் லண்டன் மியூசியத்தில் அது இருக்குது. ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அவங்கள பார்த்தாலே அப்படி நடுநடுக்கி போயிடுவாங்க ஆங்கிலேயர்கள்லாம். அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய மாவீரராக ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் மதுரையில் அடங்கி இருக்கக்கூடிய கான் சாஹிப், மதுரை நாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கடலூர்லேயும் அவங்களுடைய உடல் ஆங்கிலேயர்கள் 4 துண்டாக பிரித்து தலை ஒரு இடத்துலையும், அவங்களுடைய உடம்பு ஒரு இடத்துலையும், கால் ஒரு இடத்துலையும், கை ஒரு இடத்துலையும் இப்படி துண்டு துண்டாக அவங்கள வெட்டப்பட்டுச்சு. அவங்கள வெட்டப்பட்ட அந்த தலை மட்டும்தான் மதுரையில் இன்னைக்கும் அது அடக்கப்பட்டிருக்கு. அந்த பள்ளிவாசலில் நானும் தராவி 1 வருஷம் தொழு வச்சிருக்கேன். அந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய வீடுகளுக்கு அவங்க மிகுதமான ஒரு வாடகை, பெரிய ஒரு வாடகை இல்லாமல் சின்ன மக்களால் கொடுக்கக்கூடிய அந்த வாடகையினுடைய அடிப்படையில் இன்றைக்கும் நிறைய குடும்பங்கள் கான் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பரம்பரையில் இந்த ஒரு உதவியை இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த இந்திய தேசத்தினுடைய சுதந்திரத்துக்காக போராடி காயப்பட்டு தங்களுடைய இன்னுரையும் அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த ஒரு இந்திய குடியரசினுடைய தினத்தை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடைய இருக்கிறோம். அதில் தாங்கள் அனைவருமே நம்முடைய முன்னோர்களுக்காக உங்களால் முடிஞ்ச அளவு ஒரே ஒரு யாசின் சூரா ஓதி அவங்களுக்கு ஈசா சவாப் செஞ்சு நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு இது மாதிரியான துவா செய்யக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவான். இதுதான் இந்திய நாட்டினுடைய குடியரசினுடைய விளக்கம். இதெல்லாமல் இன்னும் சில விளக்கங்கள்லாம் உண்டு. ஆனால் நமக்கு டைம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். எதை கேட்டோம் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.